ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னடா வீடியோ கொடுக்காம பேச வந்துருக்கோன்னு நினைக்கிறீங்களா? 2 நிமிஷம் தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ கொடுக்க முடியாது, சண்டே. அதனால தான் என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரூபினி, அவங்களுக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க. அதனால தான் ஒரு பர்த்டே விஷ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரூபினி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரூபினி. உனக்கு சந்தோஷமா? எங்கள் பேர் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாங்களே வந்து இனியா நெக்ஸ்ட் பர்த்டேக்கெலாம் உறவுகள் சந்தியா ஜீவி வருவாங்களான்னு தெரியல. ஸோ உனக்காக இன்னைக்கு மாதிரி எப்போயுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு எப்போயுமே காடோட பிளஸிங்ஸ் இருக்கும். ஸோ எப்போயும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க செவன் சன்ஸ் ஃபேமிலி சார்பாகவும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் உனக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரூபினி டார்லிங், ஹாப்பி. ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான் ப்ளீஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து வராதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு நட்பாசியில் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறோம். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கேன் என்ன கேட்க போகிறேன்னு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் தெரியுதுவே. வியூஸ் சரியாக போகலை. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் சொன்னாங்க, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் உனக்கு வியூஸ் போகலன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, உங்களுக்குலாம் என்ன தோணுது? மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. எப்போ நான் கேட்டாலும் ஐயோ சிஸ்டர் உங்கள் படி கொண்டு போங்க, உங்களுக்கு பிடிச்சி உங்களோட ஸ்கிரிப்ட் நீங்கள் நல்லா தான் கொண்டு போகிறீங்க அப்படி தான் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நான் நல்லா பண்ணுறேன் போலன்னு சொல்லிட்டு பண்ணால் ஆனால் வியூஸ் போகலை. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்ன தோணுது? ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்கள். இப்போ நான் உடம்பு இல்லாதப்போ எல்லாருமே, நான் உடம்பு இல்லாமல் வீடியோ போடாமல் இருந்தப்போ எல்லாரும் வந்து 100க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, ப்ளீஸ் சிஸ்டர் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் மறுபடியும் அந்த கமெண்ட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு நான் என்ன அதே மாதிரி நான் திருப்பி வீடியோ போட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தயவு செய்து சொல்லுங்கள், நான் என்ன தப்பு பண்ணுறேன், வீடியோவில் என்ன தப்பு பண்ணுறேன், ஏன் எனக்கு வியூஸ், அதாவது இவங்கள மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு சில மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஸ்லோவாக போகுது, ஸ்டோரி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அதனால கூட போர் அடிச்சு போய் பார்க்காம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். அது என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு. அதே மாதிரி உங்கள் மனசில் என்னோட வீடியோ பார்க்காம இருக்கிறதுக்கு அதான் ஏன் போர் அடிக்குதா, இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுதா, பிடிக்கலையா, கான்செப்ட் நல்லா இல்லையா, தயவு செய்து சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எதையுமே சொல்லாமல் சிஸ்டர் உங்கள் ஸ்டோரி உங்கள் படியே கொண்டு போங்க, நல்லா தான் இருக்குது, நீங்கள் 4 ஸ்டோரி நல்லா தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, லேட்டாக நீங்கள் வீடியோ சரியாக கொடுக்கறதில்ல, அதனால கூட வியூஸ் போகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. நான் 10 days வீடியோ கொடுக்காமல் இருந்துட்டு வீடியோ கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கி எனக்கு இதுக்கால வந்து 1900, எப்பயும் 2700 போயிடுச்சு. அதான் கிட்டத்தட்ட 17 hours எப்பயும் போகிற வியூஸ். அதுதான் நான் லேட்டாக கொடுத்தா எனக்கும் தெரியும், லேட்டாக நம்ம வந்து 10 நாள் வீடியோ கொடுக்காமல் இருந்துட்டு கொடுத்தோன்னா வீடியோ வந்து போகாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா உள்ள ஸ்டோரிஸ்க்கு எனக்கு வியூஸ் போகலை, நேற்று இதுக்கு அதெல்லாவுக்குமே போகலை. என்ன எதிர்பார்க்குறீங்க? ப்ளீஸ் அதை தயவு செய்து சொல்லுங்கள், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தான் நான் மறுபடியும் வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். உங்களோட ஆதரவு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மறுபடியும் டிப்ரெஷனில் போயிட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் நீங்கள் என்ன மறுபடியும் வந்து வீடியோ கொடுக்க சொன்னீங்க, நான் வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல. ஸ்கிரிப்டை மாற்றணுமா, எது நல்லா இல்லை, எது பிடிக்கல, ஏதாவது சொல்லுங்கள், எதுனாலும் ஓகே. நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்டோரி நீங்கள் ரெகுலராக, ஏன்னா நான் வந்து 3 ஸ்டோரி இப்போ கொடுத்துட்ருக்கேன். இதில் 2 நாள் இதுக்கு அதில் போடுவேன், 2 நாள் காதல் மல்லிகை போடுவேன், 2 நாள் உறவுகள் போடுவேன். ஸோ காதல் மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த 4 நாள் வீடியோ கொடுக்காத மாதிரி தெரியுது. இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான் நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், உடம்பு சரியில்லை 1 விட்டு 1 நாள் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 1 விட்டு 1 நாள் நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக வீடியோ கொடுக்கல. அவங்க என்னன்னா ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக கேப் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் 2 நாள் காதல் மல்லிகை கொடுத்தேன்னா அடுத்து 4 நாளைக்கு காதல் மல்லிகை வராது. அப்போ நான் வேறு ஸ்டோரிஸ் கொடுக்குறேன். அப்படின் போது அந்த காதல் மல்லிகை இருக்கவங்க வந்து உறவுகள் போடும்போது கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ரெகுலராக வீடியோ கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெகுலராக வீடியோ கொடுக்குறேங்க. இதுதான் இப்படி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களான்னு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நான் இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லை. ஏன்னா எனக்கு இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. இருந்த 7 stars கார்ட்டூனில் உள்ள ஸ்டோரிஸில் உள்ள எடிட்டிங்க்கும் இப்போயும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறையா எடிட்டிங் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் இப்போல்லாம் பார்த்து பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அப்போ இருக்கும்போது சும்மா ஏதோன்னு சரியாகவே நான் எடிட்டிங் பண்ண மாட்டேங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாருந்தா கூட அந்த அதாவது என்ன சொல்கிறது,
அந்த டாய் ஒரு பக்கம் இருக்கும், தலை ஒரு பக்கம் இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும், சரியாக கொடுக்க மாட்டேன், சரியாக அந்த இமேஜை கொண்டு போய் வைக்க மாட்டேன், பேக்ரவுண்டெலாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய அதான் சொல்கிறேன், டோட்டலாக சொதப்பி வச்சுருப்பேன். எல்லாரையும் பார்ப்பேன், ஆனால் எனக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் அதே மாதிரி நம்மளும் எடுத்து கொடுக்குறோம், ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நிறைய அக்யூரேட்டாக பார்த்து பண்ணுறேன். ஆனால் நோ வியூஸ் போகலைங்க. எதுக்கு அதுக்கு நம்ம உட்காந்து வேலை மெனக்கட்டு எல்லாரும் சொல்கிறது தான். என்ன சொல்கிறது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி உங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வேலை பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கான இது கிடைக்கிறதே கிடையாது. நிறைய பேரோட விஷயம் இதுவாக தான் இருக்குது. உங்ககிட்ட கேள்வி இதெல்லாம் கேட்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் என்னையை பொறுத்தவரை அதை தான் நானும் சொல்லுவேன். உள்ள 7 Stars கார்ட்டூனில் வந்த உறவுகள் ஸ்டோரிஸில் இருக்கிறதுக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஹல்தி ஃபங்க்ஷன் வரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 2 சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். கோவிந்தராஜ் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவங்கள என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதே குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, வந்து சொல்லுவாங்க, உறவுகள் போட மாட்டேங்க, ஜீவன் சந்தியை காமிக்க மாட்டேங்க, ரெகுலராக வீடியோ கொடுக்கல. அதாவது வீடியோ போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே 25 நிமிஷம் வீடியோ, 15 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ சூப்பர். அதாவது வியூஸ் போடலனா கூட பரவாயில்லைங்க, 500 கூட போயிட்டு போகுது. ஆனால் நம்ம அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ இன்புட் போட்டிருக்கோம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாவது நம்மளுக்கு நாங்கள் ஒரு மோட்டிவாக அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்களுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்களுக்குன்னு வீடியோ கொடுக்குறோம். நான் இது வரைக்கும் இப்படி பேசினேன், ஐம் ஸோ சாரி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா என்னையும் நம்பி நான் நிஜமாவே நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்தோம், அப்புறம் ஒன்றா கற்றுக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஃபில்ஃபில்லாக கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி பண்ணால் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயமா பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான வேல்யூ இல்லாத போது எதுக்கு தேவையில்லாமல் இதை போட்டு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் சந்தோஷத்துக்கு தானே, நீங்கள் அதாவது அவுட்புட் எல்லாம் வரணும் தானே நினைக்கிறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. பழைய மாதிரியே அப்போல்லாம் நல்ல வியூஸ் போச்சுங்க. அப்போல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எடிட்டிங்கே தெரியாது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் வரையும் நான் ஒன்றும் ஃபஸ்ட் எடுத்ததுமே 2000-3000 வியூஸ்லாம் போய் வரலங்க. படிப்படியாக தான் 100, 200, 300 அப்படி படிப்படியாக தான் 1500 வந்தேன். அதுக்கப்புறம் 2000, 3000, அதுக்கப்புறம் 5000, 6000 கூட போயிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறேன், அப்போல்லாம் அப்படி வியூஸ் போகும்போது கூட நான் வந்து நல்லாவே எடிட்டிங் பண்ணலை. சும்மா உங்களுக்கே தெரியும், என்னோட வியூவர்ஸ்க்கு தெரியும் நான் எப்படி இருந்துட்டு எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. விசாரிக்கு அப்படி கூட கொடுத்துட்டு போயிடலாமான்னு தோணுது. இப்போ ஏன்டா அந்த மேரேஜ் வைக்கிறேன், எனக்கு ஹல்தி ஃபங்க்ஷனோட ஃபினிஷ் பண்ணிட்டு அவ்வளோதான் கல்யாணம் நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன். சரி, எனக்கு என்னோட மனசுக்கு ஒரு ஃபில்ஃபில்லாக இருக்கணும்ல. அதனால தான் லாஸ்ட் ஒரே ஒரு எபிசோட் ஒன்று தாங்க உறவுகளில் இருக்குது. லாஸ்ட் கல்யாண எபிசோட் மட்டும். அது எப்போ கொடுப்பேன்னு தெரியல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீக்கில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். காதல் வாழ்க்கைக்கு வியூஸ் போலங்க. நேற்று இதுக்காக தான் கொடுத்தேன், ஒரு செக்கிங்காக தான் கொடுத்தேன். எதனால நமக்கு வியூஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதே தாங்க, அதனால தான் வியூஸ் போகுது. எப்படி இதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து நேற்று உள்ள வீடியோக்கும் ஏற்கனவே உள்ள வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ நான் நினச்சி தான் கொடுத்தேன், வியூஸ் இதில் டவுன் ஆகும்னு நினச்சி தான் கொடுத்தேன். வியூஸ் டவுன் ஆகிடுச்சு. இதை நான் எப்படி ரெகுலர் பண்ணுறதுன்னு தானேங்க தெரில. ஸ்டோரியாக தான் மூவ் பண்ணணும். ஆனால் எனக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னு தெரியல. இதுவுமே நான் பேசி டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து சிஸ்டர் வாங்க பார்த்துக்கலாம், வீடியோ கரெக்டாக கொடுங்க, எதாவது மனசில் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மோட்டிவேஷன் தான் நான் வந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ப்ராப்ளம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து மெயின் வந்து ஸ்டோரி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதனால கூட ட்விஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஸ்லோவாக போகிறனால கூட பார்க்க மாட்டாங்க, விறுவிறுப்பாக இருந்தால் தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன், தயவு செய்து மட்டும் சிஸ்டர் உங்கள் ஸ்டோரி நீங்கள் கொண்டு போங்க, நல்லா தான் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் மனசில் பட்டதை சொல்லுங்கள். எப்படி என்ன திரும்ப வாங்க கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணுங்க. நான் கண்டிப்பாக மாற்ற முடிஞ்சா மாற்றிப்பேன். இல்லைன்னா அதுக்கான ரீசனை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ப்ளீஸ் இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புரியல சிஸ்டர், எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நானும் சொல்கிறேன். ஏன்னா காதல் வாழ்க்கையிலாம் நிறைய கேரக்டர்ஸோட நேம் தெரியாது, என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களாம் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியல. தயவுசெய்து சொல்லுங்கள். ஆனால் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இப்போலாம் வந்து வீடியோ சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. தயவுசெய்து சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அதுதான் சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான்
சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து வர பதில் சிஸ்டர் நல்லா தான் இருக்குது ஸ்டோரி, நீங்கள் உங்கள் படி கொண்டு போங்க, நல்லா தான் தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த உங்களோட ஆதரவுனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்குறேன். ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன். அதோட இன்னும் 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரியை மாற்றிப்பேன். இல்லை என்னனால இப்படி போகுதுன்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லாஸ்ட் வரை பார்த்தினா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஓகே, பபாய். ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரூபினி. பபாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். பபாய்.